VVD, 8 years of legacy in consumer goods. மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் 4 ரோடு சேலம். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சார், பொதுவாகவே 12 ராசிக்கான பலன்களோட தான் நீங்கள் எப்போவுமே நம்ம நேயர்களை சந்திப்பீங்க. இந்த தடவை இது புது முயற்சியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பல பேப்பரில் ஜாதக கட்டங்களையே கொண்டு வந்திருக்கீங்க. முதலாவதா இந்த கட்டம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி போக போகுது. இதுலேருந்து கிராஸ் பண்ணிங்கன்னா இது கடகத்தோடைய வீடு. ஸோ கடகம்ங்கிறது சந்திரனுடைய வீடு. இந்த இடத்துல இந்த 5 கிரகங்கள் எது இருந்தாலும் உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும். மேஷ லக்னமாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி மாற்றங்கள் கொடுக்கும். இது எனக்கு சொல்யூஷன் என்னென்னா, இது எல்லாமே சனி வந்தாச்சுன்னு சொல்றதுக்கான அறிகுறி. அறிகுறியே எப்படி இருக்கு? அறிகுறியே எப்படி இருக்குன்னா போக போக இன்னும் பலமா இருக்கும்னு அர்த்தம். இப்போ ரெண்டாவதா இந்த கட்டம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்தான பலத்தோட எஃபெக்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது என்னன்னா பார்வை பலம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி இருக்கக்கூடிய இடத்துக்கு பார்வை பலம் அப்படின்னு சொல்லுவோம். 3, 7, 10 கூடிய இடங்கள். ஸோ இந்த இடங்கள்ல சனி உட்காரும் பொழுது தயவுசெய்து நல்லா பார்த்துக்கங்க. ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. ஏன் முக்கியமானதுன்னா, பணத்தை எங்கேயும் கொடுக்காம ஏமாற மாட்டீங்க. எம்எஸ் தோனிக்கெலாம் கேத்து பயங்கரமாக இருக்கும். அதனால் அந்த டிஆர்எஸ் சிஸ்டம்ங்கிறது இவரோட சிஸ்டமாக மாற்றுறதுக்கு ரீசனே கேத்து தான். கடைசியாக ஆக்சுவலாக இதுதான் வெடிகுண்டு. உண்மையாக சொல்லணும்னா வெடிகுண்டு. இதுக்கு என்னன்னு நான் சொல்லிடுறேன். இது பார்த்து பயப்பட வேண்டாம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம எல்லாருமே ஜோதிடம் நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல பலன்களை எத்தனை பேர் சொன்னாலும் இவர் சொல்கிற பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னொன்று மக்களோடு ஈஸியாக கனெக்ட் ஆகும். அப்படி மக்களோடு எளிதில் கனெக்ட் ஆகிற ஒரு ஜோதிடராக இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமன் சார் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயம் அவர் கூட நம்ம பேச போகிறோம். சார் வணக்கம். அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள், இனிய சனி பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரங்களுக்கும் சனி பெயர்ச்சி இப்படி இருக்குது. உங்களுக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த விஷயம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை பல பேர் பேசுகிறது நம்ம கேட்டிருக்கோம். எங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கனெக்ட் ஆகும், ஒரு சிலருக்கு அதுலேயுமே சந்தேகம் இருக்கும். ஆனால் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய ஜாதகம் இந்த சனி பெயர்ச்சியில் எப்படி இருக்குது, என்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு என்னோட ஜாதகப்படி இந்த சனி பெயர்ச்சியில் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கோம் சார். கண்டிப்பாக பார்த்துடலாமா சார்? கண்டிப்பாக சார், பொதுவாகவே 12 ராசிக்கான பலன்களோட தான் நீங்கள் எப்போவுமே நம்ம நேயர்களை சந்திப்பீங்க. இந்த தடவை இது புது முயற்சியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பல பேப்பரில் ஜாதக கட்டங்களையே கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இதை வச்சு நம்ம பார்த்துடலாம் சார். கண்டிப்பாக. எப்படி நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு சொல்கிறோமோ, நியூ இயர்க்கு சொல்கிறோமோ, சனி பயிற்சியும் கண்டிப்பாக நல்வாழ்த்துக்கு சொல்லணும். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு விஷயம். 2.5 இயர்ஸ்க்கு இந்த மாற்றம் கொடுத்துருந்தாலும் அந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் லிஃப்ட் கொடுக்கலாம், ட்ராப்பும் பண்ணலாம். அதுக்கு சனி ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கோச்சார் ஒரு மெயினாக பேசிக்கணும். இப்போ கரண்ட்டாக இருக்கிறது கும்பத்தில் சனி ஓடின்னு இருக்கு. அதில் கும்பத்துலேருந்து சனி இப்போ எங்கே மாறுறான்னு பார்த்திங்கன்னா மீனத்துக்கு மாறுறாரு. எப்போது ஆஸ் பர் த திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் 29ஆம் தேதி மார்ச் இந்த ஒரு பயிற்சி நடக்கிறது. இப்போ மீனத்தை குறிக்கக்கூடிய இடங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ சனியை வச்சு தான் நம்ம சனியும் குருவும் வச்சு தான் ஒரு ஜாதகருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் எடுக்கணும். இது பொதுவாகவே இன் ஜென்ரல் இந்த 12 ராசி, இப்போ நம்ம பேசுறது என்ன, ராசி பலன் பேசுறது கிடையாது, லக்ன பலன். ஏன்னா ஜாதகம் இன்ஸ்பெசிஃபிக்காக போகிறதுனால இப்போ சந்திரன் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா அது ராசி. அங்கே இல்லை லான்னு போட்டு கிராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது லக்னம். இன்ஃபேக்ட் இப்போ நம்ம சொல்கிறது ரெண்டும் சேர்த்து சொன்னாலும் 80% இப்போ நான் சொல்கிற பலன் எல்லாமே லக்னத்துக்கு தான் பலிக்கும். அதனால் உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் இருக்கக்கூடிய சனி பயிற்சி தான் கரெக்டான சனி பயிற்சி. நீங்கள் நிறையா இஸ்ரோ, நாசா அந்த மாதிரி கண்டுபிடிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஒரு சில ஆப்லாம் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் க்ளவுடில் இப்படி ஸ்கேன் பண்ணால் 5 கிரகம் சேருதுன்னா 5 கிரகம் சேருதுன்னு காட்டும். அது அதே மாதிரி சனியோடைய கோச்சாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் அமையும். அதனால் வரக்கூடிய சனி பயிற்சிங்கிறது 100% நடக்கும். இது ஏன் நடக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கூட சொன்னேன். சனி ஒரு விஷயத்துக்கு ஒரு கட்டத்துக்கு வர்றதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே தன்னுடைய வேலையை காமிச்சிருவார்.
எவிடன்ஸ். நான் வந்துட்டேன் அப்படின்னு எப்படி தெரியும்? அதனால் இப்போ சனி வந்து எங்கே மாறாரு? மீனத்துக்கு மாறாரு. இப்போ பார்வை பலத்தில் எந்தெந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னா, ரிஷபத்தை பார்க்குறாரு, கன்னியை பார்க்குறாரு, நம்ம குருவுடைய ஸ்தானமாகிய தனுஷை பார்க்குறாரு. ரிஷபத்தை குறிப்பிக்கக்கூடிய ஸ்தானம் எல்லாமே வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட ஸ்தானம், பணம் சம்பந்தப்பட்ட ஸ்தானம், அதே மாதிரி வரி சம்பந்தப்பட்ட ஸ்தானம். இப்போது லாஸ்ட் 6 மாதத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் எவ்வளோ அளவுக்கு வந்து அந்த மிஸ்லீடிங் விஷயங்கள் ஆகட்டும், இல்லை குற்றவியல் சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக எவ்வளோ அளவு நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப அதீதமாகவே லாஸ்ட் 6 monthsல ரிஷபத்தை குறிக்கக்கூடிய இடம் சென்னை. சென்னையில் எவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். டெய்லி ஒன்று. இது சனியோடைய வேலை. அடுத்தது புதன் வீட்டுக்கு டைரெக்டாக வந்து சனி சப்தம பார்வையாக டைரெக்டாக பார்க்க போகிறார். வரல இன்னும் 6 மாதம் முன்னாடி வேலையை ஆரம்பிச்சிட்டாருன்னு ஏன் நான் ப்ரூவ் பண்ணுறேன்னா, இந்த புதன் வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் என்ன நடக்குதுன்னா, பாடகர்கள் எத்தனை பேர் சர்ச்சையில் மாட்டியிருக்காங்க. இப்போ நிறைய பேரே இருக்கு, நிறைய டிவர்ஸ் ஆகட்டும், இப்போ பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் ஆகட்டும், பாடகர்களே நிறைய பிரச்சனை. அதே மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆட்கள் எத்தனை பேர் பிரச்சனை. அதே மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எத்தனை ஸ்கேம் இப்போ மாட்டியிருக்கு. மொழி சர்ச்சை. புதனுடைய ஸ்தானம்னாவே மொழி. நான் சொல்கிறதா நீ சொல்கிறதா, இது எல்லாமே சனி வந்தாச்சுன்னு சொல்றதுக்கான அறிகுறி. அறிகுறியே இப்படி இருக்கு அப்படின்னு அறிகுறியே எப்படி இருக்குன்னா, போக இன்னும் பலமா இருக்கும்னு அர்த்தம். லாஜிக். அதனால தான் வந்தேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். 2026 கவர்மெண்ட் வந்து யாரை ஃபார்ம் பண்ணணுமோ அவங்களுக்கு ஈஸியாக ஒரு 7 டிப்பு தான். அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னாவே ஆட்டோமேட்டிக் இதை அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. சனியை திருப்திப்படுத்தணும். சனி பார்வையில் இருக்கக்கூடிய இடங்களில் ரெடி பண்ணணும். மெயினாக சென்னையில் ஏற்படக்கூடிய குற்றவியல் சம்பவங்கள், பெண்ணுக்கு எதிரான சம்பவங்கள், இதெல்லாம் வந்து தடுக்கணும்னா கடுமையான சட்டங்கள் வர வேண்டும். பெண்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கணும். இப்போ பஸ் எப்படி விட்டாங்களோ அந்த மாதிரி பெண்களுக்கு தகுந்த ஊதியம், பெண்களுக்கு தகுந்த ஒரு மாதாந்திர ஏதோ ஒரு விஷயம், பெண்களுக்கு தகுந்த சாப்பாடு, இதை வந்து டச் பண்ணணும். இந்த மேட்டர் யாருமே டச் பண்ணல. அதெல்லாம் கொண்டு வரும்பொழுது பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் ஃப்ரூட் வெண்டர்ஸ் இருக்காங்களோ, இந்த உணவு சம்மந்தப்பட்ட தெருவில் வந்து பாவம் கஷ்டப்பட்டு வித்துட்டுருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஒரு சலுகை. இதை கொண்டு வந்தால் பயங்கரமான சேஞ்ச். தங்க வியாபாரிகள், வெள்ளி வியாபாரிகள், இவங்க மேலே பயங்கரமான வரி வரும். இப்போ சனி மாறதுனால இப்போ அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு செட்ரேட் பண்ணுற மாதிரி ஏதாவது பேலன்சிங் ஆக்டாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுச்சுன்னா சூப்பராக ஜெயிப்பாங்க. அடுத்தது டைரெக்டாக சனி பார்வைங்க புதன் வீட்டில். அப்போ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கொஞ்சம் நேரடியாக சில தர்மம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் லா என்ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா ஜெயிப்பாங்க. இப்போ என்ன, இந்த ஜாதிக்காரங்களுக்கு இந்த காம்பினேஷனில் அவங்களுக்கு வந்து இவ்வளோ கோட்டா அலோகேட்டடு அப்படின்னு நிறைய இருக்குல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரிக்கிறதே அதுலேயே பிரியுது. அப்போ இதெல்லாம் ஒன்றிணைகிற மாதிரி ஏதாவது ஒரு காம்பினேஷனில் அந்த கொண்டு வந்தாங்களா. இப்போ கோட்டா அலோகேட்மெண்ட், டீச்சர்ஸ் கோட்டா அலோகேட்மெண்ட்டு, இல்லை எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி மலிவு விலையால் வந்து மருத்துவம். இப்போ சில பேருக்கு வந்து டாக்டர்ஸ் அணுக முடியாது. இப்போ அப்போல்லோ டாக்டரை பார்க்கணுன்னா எவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி ஈஸியாக வந்து மருத்துவம் கொடுக்க முடியுங்கிற பட்சத்தில் அதை கொண்டு வரலாம். இதெல்லாம் பெரிய சக்ஸஸ். அதே மாதிரி மத போதகர்களுக்கு ப்ரொடெக்ஷன். ஏன் சொல்லணும், இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அடுத்த 1.5 வருஷத்தில் முக்கியமான 3 தலைவர்களுக்கு, அதாவது மத போதகர்களுக்கே பாதிப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் எடுத்துங்க, இட்டலியில் இருக்கக்கூடிய போப், இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் வந்துன்னா சனி மாற்றத்தினால தான் ஏற்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கோவில் சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்கள்லையுமே சில தர்மத்தை தாண்டி சில விஷயங்கள் நடக்குதுல்ல, அதெல்லாம் கொஞ்சம் செட்ரேட் பண்ணி லா என்ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா பெட்டர். இதெல்லாம் பண்ணாவே 2026 வந்து கரண்ட் ஆட்சியை அவங்களே அமைக்கக்கூடிய ப்ராப்தம் இருக்குது. ஈஸியான மேட்ரு. இதை செட்ரேட் பண்ணி இதுதான் ஆக்சுவலாக கோச்சாரமே நடக்கும், வேறு எதுவுமே புதுசாக நடக்காது. இதெல்லாம் நம்ம கரெக்டேட் பண்ணாலும் சரியா போய்டும். அதே மாதிரி ஸ்தான பிராப்திங்க மீனத்துக்கு போகுது. இது ஏன்னா முக்கியமான சொல்கிறது வந்து 12 ராசி 12 லக்னங்கள் யார் பிறந்தாலும் சரி, நம்ம அடுத்த 2.5 வருஷத்துக்கு நம்ம கொண்டாட வேண்டிய தெய்வங்கிறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மட்டும்தான். மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை வீட்டில் யாராக இருந்தாலும் சரி அவங்க எவ்வளோ கட்ட முடியுமோ அதை கட்டி பண்ணிக்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா மீனத்துக்கு இருக்கக்கூடிய இடமே அது மதுரை தான். பேசிக்கலாம் மதுரையில் இருக்கக்கூடிய மகான் சொல்கிறது மீனாட்சி அம்மனுடைய திருக்கோவில். அங்கே சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாணத்தை பார்க்கும் பொழுது பெரிய ஏற்றம். ரெண்டாவது, கடுமையான வாய்ப்பில் வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சின்ன சான்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது, ஒரு லிஃப்ட் கூட இல்லைன்னா கேந்திர ஆதிபத்திய தோஷத்தில் மாட்டின்னு இருக்கு. இப்போ குரு போகிற இடம் இங்கே மிதுனத்துக்கு குரு போகுது. அப்போ குரு மிதுனத்தில் இருந்தாலும் சரி, உபய லக்னங்கள்னு சொல்லுவோம், இங்கே இருந்தாலும் அந்த பிரச்சனை. அப்போ குரு அந்த இடத்துல போய் உட்காரும் பொழுது எந்த வீட்டில் உட்காந்துருக்கு, புதனுடைய வீட்டில் உட்காந்துருக்கு. ராமேஸ்வரத்தில் ராமர் பாதத்தை போய் 1 மணி நேரம் உட்காந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா போகிறோம். அடுத்த 1 வருஷத்துக்கு அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது எல்லாமே நடக்கும். நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 2 பரிகாரம் தான் எல்லாத்துக்கும் சொல்ல போகிறேன். ஏன்னா இதுதான் வந்து என்ன நடக்கணுமோ அதை தடுக்கக்கூடிய ஒரு பிராப்தம். ரொம்ப பெரிய அடி விழுக போகுதுன்னா அந்த அடி சின்னதாக விழுகும். பார்த்து அடிங்க மிஸ் அப்படின்னு சொல்லி கை நீட்டுவாங்களா, அந்த மாதிரி சின்னதாக விழுகும்.
இதை மட்டும் பண்ணால் போகிற வேறு எந்த பரிகாரம் பண்ணுறீங்களோ, என்ன நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை வேண்டுறீங்களோ அதெல்லாம் இருந்தாலும் எஃபெக்டிவ் பரிகாரங்கள்னு சொல்கிறது இது 2 தான். மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் கண்கூடாக தரிசிக்கணும். அதுக்கான என்ன இருக்கோ நீங்கள் கொடுங்க. 2வது ராமர் பாதம். ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமர் பாதம். அவர் அங்கே போயிட்டு 1 மணி நேரம் நல்லா உட்காந்து காத்தாட பேசிட்டு ராமர் பாதத்தை பார்த்துவாங்க, உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இது 2 பண்ணால் போகிற இந்த சனி பயிற்சி செம்மையான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சரி, இப்போ நம்ம சனி பயிற்சி அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் வந்து சனி வந்துட்டார் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி பெண்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த 2025 ஆரம்பத்தில் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசினப்ப இது வந்து பெண்களுக்கான வருடம், பெண்கள் வந்து எல்லா துறைகளிலுமே கொடிகட்டி பறப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துச்சு. ஆனால் இப்போ சனிப்பெயர்ச்சியின் போது பெண்களுக்கான அத்துமீறல்களும் அநீதிகளும் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வருது. இது 2ஐயும் எப்படி பார்க்குறது? சரி, 2 விஷயமா. ஒன்று, யாரை பற்றி அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க தான் பேசு பொருளாக இருப்பாங்க. அப்போ அது எப்போ அது நடக்கும்? ஒருத்தரை பற்றி ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்குன்னா அந்த பிரச்சனையை பற்றி பேசும் பொழுது அந்த நபர் உள்ளே இல்லாமல் இருந்தால் அது வேலை நடக்காது. இப்போ அந்த அநீதி இதெல்லாம் நடக்கிறதுக்கு வெளியே வருது அப்படின்னா அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தியாகுதுன்னு அர்த்தம். நான் முந்தானத்து கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. இது கொண்டு வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 10 நாளுக்கு மேலே இருக்குது. எல்லா ஆட்டோ டிரைவர்ஸுமே அவங்க பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய அந்த சீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க பேரில் ஒரு இது கொடுக்குறாங்க, ஒரு QR கோடு மாதிரி ஸ்கேன் பண்ணி கொடுக்குறாங்க. அதை ஒட்டிட்டு தான் அவங்களுக்கு வந்து ஆட்டோவை ஓட்ட முடியும், இல்லைன்னா ஃபைன் ஏதோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வண்டர்ஃபுல் சப்ஜெக்ட். ஏன்னா ப்ரொடெக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். அப்போ கண்டிப்பாக பெண்கள் சாதனை புரியக்கூடிய பிராப்தம் 100% உண்டு. 2வது, சனிக்குன்னு ஒரு ஸ்தான பலம் இருக்குது. இப்போ குருவுக்கு ஸ்தான பலமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம், பார்வை பலம் தான். இங்கே சனி பார்வையினால் பாதிப்பு, குரு பார்வையினால் வெற்றி, 2மே ஏற்படும். அப்படி பார்க்கும் பொழுது சனி உட்காரக்கூடிய இடத்துல திரிகோணம் வேலை செய்யும். இப்போ நான் கொடுத்துருக்கிற சார்ட்டே வந்து அதை பேஸ் பண்ணி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்போ மீனம், கடகம், விருச்சிகம் இந்த 3 இடங்களில் எந்த நல்ல கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். ஏன்னா லக்னம் 5, 9ங்கக்கூடிய ஸ்தானம் பார்த்திங்கன்னா ஜென்மம், அனுஜென்மம், திருஜென்மம், திரிகோணங்கள். அது தர்ம திரிகோணமாக வேலை செய்தா, அர்த்த திரிகோணமாக வேலை செய்தா, இல்லை இன்ப திரிகோணமாக வேலை செய்தா, இல்லை மோட்ச திரிகோணமாக வேலை செய்தாங்கிறது தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கும்போது தான் சொல்ல முடியும். சார், இப்போ இது பார்த்துக்கலாமா சார்? ஜாதக கட்டம் சார், முதலாவதா இந்த கட்டம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம். இது வந்து ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி ஆக்சுவலாக ரெடி பண்ணியிருக்கோம் நாங்கள். நிறையா இதில் பார்க்கும்பொழுது புரியும். இதில் என்னென்னா கோடு கோடாக போட்டிருப்பேன். இந்த ரைட் ஹேண்ட் லாஸ்ட்டில் இருக்கிறது இங்கே சனின்னு சொல்லி எழுதியிருப்போம் இந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்த கும்பத்துலேருந்து மீனத்துக்கு சனி போக போகுது. இந்த சனி பார்த்திங்கன்னா இங்கே திரிகோணத்தில் பார்த்திங்கன்னா 2 முக்கியமான பிளாக்ஸ் இருக்குது. இதுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு விருச்சிகம், இந்த விருச்சிகத்தோடைய வீடு, செவ்வாயோட வீடு. இதுலேருந்து கிராஸ் பண்ணிங்கன்னா இது கடகத்தோடைய வீடு. ஸோ கடகம்ங்கிறது சந்திரனுடைய வீடு. இந்த இடத்துல இந்த 5 கிரகங்கள் எது இருந்தாலும் உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும். என்னென்ன எழுதியிருக்கேன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது குரு இருந்தாலும் சரி, சனி இருந்தாலும் சரி, சுக்கிரன் இருந்தாலும் சரி, புதன் இருந்தாலும் சரி, செவ்வாய் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் சரி. இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக யாரெல்லாம் வந்து இந்த கடகம், விருச்சிகம், மீனத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான நல்லது நடக்கும் பேசிக்கலாக. அதுலேயும் வந்து லக்ன பிராப்தத்தை எடுத்து பார்க்கும் பொழுது மேஷ லக்னமாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும், சில விஷயங்களில் பார்த்துக்கணும். சிம்ம லக்னமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி மாற்றங்கள் கொடுக்கும். இது சொல்யூஷன் என்னென்னா இடம் மாறுறது தான் சொல்யூஷன். எதாவது நெகட்டிவ் நடக்க போது நான் சொல்கிறேன்னா அந்த இடத்த விட்டு நவுந்துறது தான் சொல்யூஷன். சில பேருக்கு அந்த இடம் மாற்றம்ங்கிறது ஆஃபீஸ் மாற்றமாக இருக்கலாம், இல்லை வீடு மாற்றமாக இருக்கலாம். இந்த மாதிரி மாற்றங்கள் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் கொடுக்கும். இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சார்ட்டில் முக்கியமாக இந்த இடங்களில் கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் உட்காரும் பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். குரு இருந்தாலும் சரி, சுக்கிரன் இருந்தாலும் சரி, புதன் இருந்தாலும் சரி, செவ்வாய் இருந்தாலும் சரி, சனி இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை அடுத்த 2.5 years கண்டிப்பாக இவங்க அத்தனை பேரும் பார்க்க போகிறாங்க. உங்கள் ஜாதக கட்டத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் நான் எழுதியிருக்கக்கூடிய விஷயம். சரி, இப்போ 2வதா இந்த கட்டம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்தான பலத்தோட எஃபெக்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பெருசாக இருக்கணும். இது வந்து என்னென்னா பார்வை பலம். ஸோ பார்வை பலத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களில் ரொம்ப முக்கியமானது ஒன்று. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி இருக்கக்கூடிய இடத்துக்கு பார்வை பலம் அப்படின்னு சொல்லுவோம். 3, 7, 10 கூடிய இடங்கள். ஸோ இந்த இடங்களில் சனி உட்காரும் பொழுது தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கும். சனிங்கிறது கர்மாவிற்கான காரகன். சனி பார்வை பொதுவாக சனியின் மேலே விழுகும் பொழுது அபாரமான வெற்றியை தொழில் ரீதியாக கொடுக்கும். அப்போ வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு 100% நல்ல வேலை அமையும்.
இங்கே இருந்தால் ஒரு சின்ன அதாவது இடம் மாற்றத்தோடு சேர்ந்த ஒரு லிஃப்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இங்கேன்னா டைரெக்டாக மனைவி பேர்லேயோ கணவர் பேர்லேயோ பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணால் சூப்பராக போகும். இல்லை மனைவியோட ஊருக்கு போய் திறந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை கணவருடைய ஊருக்கு போய் தொடங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே டைரெக்டாக ஃபாரின் போனாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஊரை விட்டு வெளியே போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். இங்கே சனி இருக்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும். இந்த இடங்கள்ல வந்து சனி பகவான் அவர் இருந்தார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வேலை சார்ந்த எல்லா மாற்றங்களும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு மாற்றத்தை பண்ணும். இட்ஸ் பாசிட்டிவ். அதனால தான் டாப்னு எழுதியிருக்கேன். மூணாவதா சார்? இதுதான் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருடைய கேள்வி வந்து சார் என்ன சார் நிறைய கடனில் மாட்டின்னு இருக்கோம், எங்களுக்கு வந்து 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று கடன் கிடைக்குமா, ரெண்டாவது கடன் வந்து க்ளோஸ் ஆகுமா. ரெண்டுத்துக்கும் பதில் இதிலே இடத்துல தான் இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல புதன் இருந்தாலும் சரி, ரிஷபத்தில் புதன் இருந்தாலும் சரி, கன்னியில் புதன் இருந்தாலும் சரி, தனுசில் புதன் இருந்தாலும் சரி, சனி பார்வை இந்த 3 இடங்களில் படுறதுனால கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு கடன் க்ளோஸ் ஆகும், ஒரு புது கடன் வாங்கக்கூடிய பிராப்தம். அப்டேட்டுமா, புதன்னா அப்டேட். யூஆர் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப் டு த நெக்ஸ்ட் லெவல். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலேருந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கடன் இல்லாமல் ஒரு நல்ல வீடு வாங்க முடியுமா? முடியாது. ஒரு படிப்புன்னு போனாலுமே நல்ல குவாலிட்டியான ஒரு காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும்னா 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா இல்லாமல் நடக்காது. அப்போ அந்த எஜுகேஷன் வேணும்னா எல்லாருக்கிட்டையும் 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா பேங்க்கில் போட்டு வச்சுருப்பாங்களா? கிடையாது. அப்போ கடன் இல்லாமல் இந்த வாழ்க்கையும் கிடையாது. ஸோ அந்த கடன் கிடைக்கக்கூடிய ஸ்தானமும் சரி, கடன் அடைக்கக்கூடிய ஸ்தானமும் சரி. ஒரு லோன் வாங்கணும்னா முன்னாடி வாங்கின லோனை க்ளோஸ் பண்ணால் தான் உண்டு. இப்போ இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய புதன் செய்வார் அப்படிங்கிறதான் விஷயம். அதனால் இதுவுமே பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் த டாப் கிளாஸ். இது ஒரு ரொம்ப முக்கியமான சூக்ஷமத்தை வந்து இதில் உள்ள சொல்கிறோன்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா, சனி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பொதுவாக 3, 7, 10 கூடிய இடங்களுக்கு குரு வரும் பொழுது, குரு இருக்கும் பொழுது, சனி பார்வை குரு மேலே விழுகும் பொழுது, குருங்கிறது பேசிக்கலாக ஜீவகாரகன். நீங்கள் பெண் இருந்தாலும் சரி இந்த இடத்துல சுக்கரன் போட்டுக்கலாம், ஆணாக இருந்தால் குரு போட்டுக்கலாம். பெண்ணாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல சுக்கரன் இருக்கணும், இந்த 3 இடத்துல. அதே ஆணாக இருந்தீங்கன்னா இங்கே குரு வந்து 3 இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கும்பொழுது இவர்களுக்கு நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று நடக்கும். கல்யாணம், குழந்தை பிராப்தம், உங்கள் வீட்டில் சகோதர சகோதரிகளுக்கு கெட்டி மேலே கொட்டக்கூடிய பாக்கம், அதே மாதிரி வீட்டில் குழந்தைகளுக்கு உபநயனம் ஆகக்கூடிய பிராப்தம், குழந்தைகள் பெரிய மனுஷி ஆகக்கூடிய பிராப்தம், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம், இது எல்லாமே நல்லது பண்ணும். ஒரு பயங்கரமான சக்ஸஸ் புதன்னாலையும் குருனாலையும் கண்டிப்பாக ஏற்படும். இந்த பார்வை பலத்தினால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். இதில் சின்ன இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த சனி டைரெக்டாக பார்வை கொடுக்குது பார்த்தீங்களா? இந்த சனி கொடுக்கக்கூடிய பார்வை குரு மேலே, குருங்கிறது பேசிக்கலாக அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட சமாச்சாரம். இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு கேஸ் வரும், அந்த கேஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நீங்கள் டெய்லி வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஜிஎஸ்டி இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியுமா? முடியாது. இந்த மாதிரி இடங்களில் குரு இருக்கும் பொழுது ஜிஎஸ்டியிலேருந்து நோட்டீஸ் வரும், நாங்கள் உங்களோட அக்கௌண்ட்ஸை செக் பண்ணோம் அப்படின்னு. இல்லையா ஏதாவது ஒரு முக்கியமான நோட்டீஸ், ஒரு டாக்குமெண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். இப்போ நீங்கள் வீடு வாங்குறீங்க, வீடு வாங்குறதுக்கு பத்திரத்தை வந்து பதியணும், இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் கட்டியிருக்கீங்க, அந்த டேக்ஸ் பத்தலை, யூ ஷுட் கம் அண்ட் எக்ஸ்பிளைன் சொல்லி ஒரு நோட்டீஸ் வரும். இது பயன்படுத்துகிற மாதிரி இருக்காது. இட் இஸ் பேசிக்லி சால்வபிள். ஆனால் இது எல்லாத்துக்கும் மெயின் சுவிட்ச் எங்கே இருக்குன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கிட்ட தான் இருக்குது. அங்கே போயிட்டு வந்தாலும் சரி, அவரை நீங்கள் வால்பேப்பரை அடுத்த 2.5 வருஷத்துக்கு வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு பல பிரச்சனைகள் கண்டிப்பாக ஒரு தீர்வு கொடுக்கும். லைஃப் மாறும். ஏன்னா நிறைய பேருக்கு நடந்திருக்கு, கடவுள் அனுகிரகத்தை உங்களுக்கும் நடக்கும். இது வந்து ஒரு விதமான லிஃப்ட். எப்படின்னா, நான் சொல்லக்கூடிய பார்வை பலத்தில் 3, 7, 10 கூடிய இடங்களில் பொதுவாக சுக்கரன் இருக்காரு அப்படின்னா, நான் சொல்கிற ரெஃபரன்ஸ் எங்கன்னா, இப்போ சனி வரக்கூடியது மீனத்துக்கு. மீனத்தில் சனி வரும் பொழுது உங்களுக்கு சுக்கிரன் வந்து ரிஷபத்தில் இருந்தாலும் சரி, கன்னியில் இருந்தாலும் சரி, மகரத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும். 1. 2வது, இந்த இடத்துல இருந்தால் கண் பார்வையில் சின்ன பிரச்சனை வரும். இந்த இடத்துல இருந்தால் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வரும். இந்த இடத்துல இருந்தால் பேசிக்கலாக கழிவுகள் போகக்கூடிய பாதை, வீட்டில் யாராவது கிட்னிஸு இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த மாதிரி விஷயங்கள். பட் இது சால்வபிள். இது பெரிய சமாச்சாரம். இருக்கிறதுலே மோசமான காம்பினேஷன் என்னன்னு சொல்லி அதையும் வச்சுருக்கேன், அதை லாஸ்ட்டில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நான். இது வந்து பெருசாக பாதிக்காது. ஒருவேளை நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் ஒரு சூப்பர் சக்ஸஸ் ஃபார்முலா. ஒருவேளை நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா சுக்கிரன் இங்கே இருந்தாலும் சரி, இல்லை இங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு சரியான வளர்ச்சி இருக்கும்னு அர்த்தம். ஜீவகாரகன் பெண்ணாக இருக்கும் பொழுது அபாரமான வளர்ச்சி இருக்கும். ஆண்களாக இருக்கும் பொழுது கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். ஆண்களாக இருந்தால் தொண்டை பிரச்சனை வரும், இந்த இடத்துக்கு கண் பிரச்சனை வரலாம், கண்ணாடி மாற்றலாம். சில பேருக்கு வந்து இந்த
பொறை வந்திருக்கும். அந்த பொறை சரி பண்ணுறதுக்கான சர்ஜரிஸ் பண்ணலாம். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். மனைவி அவங்க பார்த்தா டென்ஷன் ஆகலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த இடத்துல இருக்கும் பொழுது பொதுவாகவே நம்ம பிரயாணங்கள்லாம் கவனமாக இருக்கணும். மோஸ்ட்லி வண்டி வாகனங்கள் ஏதாவது மாற்றங்கள் கொடுக்கலாம். செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினாங்கன்னா இந்த இடத்துக்கு பிரச்சனை சால்வு. இல்லைன்னா நல்ல வண்டியை கொண்டு போய் சர்வீஸ்க்கு விட்டு வந்தீங்கன்னா அது செலவாயிடுதுன்னா அது முடிஞ்சது. அவ்வளோதான் மேட்ரு. இவ்வளோ தான் சமாச்சாரம். வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணாது. திஸ் இஸ் மோஸ்ட்லி நல்ல ஒரு காம்பினேஷன் தான் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. இங்கே தான் விஷயமே ஒழிஞ்சிருக்கு. உண்மையான விஷயம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயம்தான். அதாவது ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, கன்னி ராசியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி தனுசு ராசியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இடமாற்றம் கொடுக்கும். இடமாற்றம்ங்கிறது வேலை மாற்றமாக இருக்கலாம், இடமாற்றமாக இருக்கலாம். இல்லை முக்கியமான ஒன்று தாயார், மூத்த பெண்மணிகள், மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா, யாருக்கார் ரொம்ப முக்கியமாக பண உதவிகள் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி இந்த மாதிரி காம்பினேஷனில் அவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த்தும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். இது கண் சம்மந்தப்பட்டது, இது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது, இது பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த செலவுங்கிறது இருக்கும். ஆனால் இடமாற்றத்துடன் சேர்ந்த ஒரு பெரிய விஷயம் வாழ்க்கையில் நடக்கும். அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இதுக்கு என்ன பண்ணணும்? சிம்பிளாக இந்த மாதிரி இருக்குது. ரிஷப ராசி, கன்னி ராசி, தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் சிம்பிளான சொல்யூஷன். ஒருவேளை இங்கேயா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃப்ரூட் ஜூஸ் வாங்கி மாம்பழத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கணும். டெய்லி அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுவும் அம்பாளுக்கு தேவி அப்படின்னு பேர் வரும். அந்த தேவி ரூபத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு மாம்பழத்தில் அபிஷேகம் செய்து அந்த மாம்பழத்தில் இருக்கக்கூடிய சாரை நம்ம எடுத்து ஒரு 5 பேருக்கு தானம் பண்ணலாம். அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். இந்த இடத்துல இருந்தால் டைரெக்டாக அதே தேவியோடைய கோவிலுக்கு சென்று அன்னதானம் செய்யலாம். அது ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த இடத்துல இருந்தால் கோவில் கட்டுறாங்க, அம்பாள் கோவில் கட்டுறாங்க, கும்பாபிஷேகம் பண்ணணும், அதுக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இங்கே பண்ணலாம். ஆனால் இங்கே பண்ணும் பொழுது மனைவியுடன் சேர்ந்து செல்ல வேண்டும். கண்டிப்பாக கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து போய் தான் இந்த விஷயத்த பண்ணணும். ஸோ இது ஒரு பாசிட்டிவான நல்ல மாற்றம். ஆனால் மாற்றம்ங்கிறது கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக இதுதான் கொஞ்சம் டஃபஸ்ட் காம்பினேஷன் இருக்கிறதுலே வேற இன்னொரு ஐட்டம் வச்சுருக்கேன். ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியமாக கொஞ்சம் கவனத்துக்குரிய காம்பினேஷன். என்னென்னா இந்த இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது, இந்த இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது, இந்த இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா சண்டை சச்சரவு இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதாவது என்ன சொல்லுவாங்க, சண்டைன்னு போயிட்டா சட்டை கிழியாமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான். அதனால் இது எதிர்கட்சி ஆளும் கட்சி அப்படி கூட சொல்லலாம். அந்த மாதிரி காம்பினேஷனாக உருவாக்கக்கூடிய ஸ்தானம் இது பேசிக்கலாம். இந்த சனி பார்வை இந்த இடத்துல செவ்வாய் மேலே விழும் பொழுது அண்ணன் தம்பி கூட தேவையில்லாமல் சண்டை வரும். மெயின் விஷயம்தான். இங்கே இருக்கும்போது டேரெக்டாக கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டை வரும். இந்த இடத்துல இருக்கும்பொழுது மூத்தவங்களோட சண்டை வரும், பெரியவங்களோட சண்டை வரும். ஸோ இந்த காம்பினேஷன் 2 விதமான நல்ல பலன்களை கொடுக்கும். ஒருவேளை இந்த லக்னம் மாறும்பொழுது சில பேருக்கு பெரிய மாற்றங்கள், அது ஜாதகத்தை பார்த்தா தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். இதில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா இந்த கன்னியில் பிறக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும் பெரிய பெரிய துருவங்களில் மீட் பண்ணுற மாதிரி வரும். கன்னி ராசியில் ஏதாவது அரசியல் இருக்காங்க, கவர்மெண்ட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பெரிய லிஃப்ட் உண்டு. அதே மாதிரி ஹெல்த்தில் 3 பேருமே கவனமாக இருக்கணும். ரிஷபம், கன்னி, மகரம். இந்த இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஹெல்த்து, கைகள், அதே மாதிரி பிபி சம்மந்தப்பட்ட சமாச்சாரம், கால் சம்மந்தப்பட்ட சமாச்சாரம், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால இது அலர்ட். இதில் என்னென்னா ஒரு சின்ன ரகசியம், உள்ள போலீஸ் சமாச்சாரமும் வரும். செவ்வாயை பார்க்கும் பொழுது ஏதாவது போலீஸ் கேஸு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம போய் பேசிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கவனமாக இருக்கும். கண்டிப்பாக சார். சார் அடுத்து மறுபடியும் ஒரு அலர்ட். தயவுசெய்து நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. ஏன் முக்கியமானதுன்னா பணத்தை எங்கேயும் கொடுக்காம ஏமாற மாட்டீங்க. இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ரிஷபத்தில் சூரியன் இருந்தாலும் சரி, கன்னியில் சூரியன் இருந்தாலும் சரி, தனுசுவில் சூரியன் இருந்தாலும் சரி, கல்யாணம் தயவுசெய்து பண்ணாதீங்க. இந்த டைமில் கல்யாணம் பண்ணுறது நல்லது கிடையாது. மெயின் விஷயம். ஏன்னா சண்டை வரும். சனி சூரியனுங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட் கிரகங்கள். சூரியனுங்கிறது அப்பா, சனிங்கிறது பையன். சூரியன் கிழக்குன்னா சனி அப்சல்யூட் ஆப்போசிட்டு மேற்கு. கொஞ்சம் கூட அந்த சம்மந்தமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் பொதுவாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இந்த இடத்துல இருக்கக்கூடியது சூரியன் அப்படிங்கிறதா இருக்கனால அப்பாவுக்கு கண் பார்வை பாதிப்பு வரலாம். இன்னொன்று இந்த இடத்துல சகோதர சகோதரிகளுக்கு யார் பணம் கொடுத்து ஏமாறலாம். இந்த மாதிரியும் நடக்கும். இந்த இடத்துல இருக்கும்போது டைரெக்டாக மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூ வரலாம், கணவருக்கு ஹெல்த் இஷ்யூ வரலாம். ஒன்று அது சூரியனாக இருக்கிறனால கால் பிளாடரில் இஷ்யூஸ் வரலாம். இந்த இடத்துல இருக்கும்போது டைரெக்டாக கால் பாதங்கள், தொடைகள், இந்த மாதிரி இடங்களில் பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா இது 3மே காம்பினேஷன் என்னென்னா கண்டிப்பாக இந்த யாருடைய ஜாதகத்தில் சூரியன் இந்த இடத்துல இருக்கோ
அவங்க கண்டிப்பாக இந்த ஒரு காம்பினேஷனில் இந்த மாதத்தில் திருமணம் பண்ணக்கூடாது. ரிஷபத்தில் சூரியன் இருக்கக்கூடிய வேலை, கன்னியின் சூரியன் இருக்கக்கூடிய வேலை, தனுசில் சூரியன் இருக்கக்கூடிய நிலைமைகளில் கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் நீங்கள் சனி எப்படி இருந்தாலும் 2.5 இயர்ஸ்க்கு இருக்க போகிறார். அதனால் இப்போ பண்ணக்கூடிய கல்யாணங்கள் கொஞ்சம் பிரச்சனையில் வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி காம்பினேஷன் இந்த அமைப்பில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வரும். இது ரெண்டாவது என்னென்னா, இந்த சனி சூரியன் காம்பினேஷன் சிம்பிள் சொல்யூஷன் சொல்லலாம். 2 விஷயங்களை. முதுகு தண்டுவழத்தை குறிக்கும். அந்த முதுகு தண்டுவழத்தில் இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன் 2த்துக்கும் மிடில் L4 L5 டிஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இஷ்யூ கொடுக்கலாம். அதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்க, அரசியல்வாதி, கவர்மெண்ட்டு வேலை வாங்கி கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து போஸ்டிங்காக கொடுங்க, பண்ணி இதிலலாம் தயவுசெய்து நம்பாதீங்க. இந்த மாதிரி காம்பினேஷன் தான் பணம் வந்து வேஸ்ட் ஆக போகுது, எங்கே கொடுத்து நம்ம லாக்காகி உட்கார போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். சார், அடுத்து ஒரு ஹெல்த் அலர்ட் இருக்கு. எஸ், இது வந்து ரொம்ப முக்கியமாக சாயா கிரகங்களில் முக்கியமான சாயா கிரகம். இன்ஃபேக்ட் நவகிரகங்களில் ரொம்ப பவர்ஃபுல் கிரகங்கிறது கேது தான். கேது கொடுத்தா வந்து பயங்கரமான வெற்றியாளர்களாக இருப்பாங்க. MS தோனிக்கெலாம் கேது பயங்கரமாக இருக்கும். அதனால் வந்து அந்த DRS சிஸ்டம்ங்கிறது இவரோட சிஸ்டமாக மாற்றுறதுக்கு ரீசனே கேது தான். அதில் பார்க்கும்பொழுது இந்த இடத்துல கேது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த் பார்த்துக்கணும். எக்ஸ்டர்னல் கெமிக்கல் ஒன்று உடம்புல இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி வரும். புரியுறதா? அதாவது எப்படி வேணால் இருக்கலாம். ட்ரிப்ஸுமே ஒரு கெமிக்கல் தான், கீமோங்கிறதும் ஒரு கெமிக்கல் தான். இந்த மாதிரி எந்த காம்பினேஷனில் அது வேலை செய்யுதுங்கிறது தனிப்பட்ட ஜாதகங்கள் மேலே டிபெண்ட். இந்த இடத்துல கேத்துவில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக ENT ப்ராப்ளம் வரும். இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக வயிற்றில் ஒரு சிஸ்ட்டு இல்லை ஃபைப்ராய்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். இந்த இடத்துல இருக்கும்போது டைரெக்டாக சுரப்பிகளில் வேலை செய்யாமல் போகும். அதனால் பொதுவாக பிளட் சுகர் மாதிரி விஷயங்களில் பிரச்சனை கொடுக்கலாம். சில பேருக்கு கிட்னிஸில் கல் மாதிரி உருவாகிறக்கு சான்ஸ் இருக்குது. ஹிரண்யா மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு அலர்ட். இதை முன்னாடியே பார்த்துக்கிறதுனால நம்ம அது என்ன இருக்கோ வருமுன் காப்போம்காக சொல்கிறோம். யாரையும் வந்து பயன்படுத்துறதுக்காக இந்த விஷயம் சொல்லலை. தேங்க்யூ. எஸ், அவர் பெரியவர்னா இவர் சின்னவர், அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ராகு இருக்கும் பொழுது, ராகு இஸ் பேசிக்கலி பல்மனாலஜி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். மெடிசனில் பல்மனாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் அதிகமான விஷயம் நடக்கும். நீங்கள் வந்து ஒரு டேட்டா செக் பண்ணிங்கன்னா இறக்கும் தருவாயில் இறப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நெஞ்சு சளி கோத்துண்டு தான் 85% ஆஃப் த பீப்புள் இறக்குறாங்க பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அந்த இன்ஃபெக்ஷனுக்கு காரகத்துவமே ராகு தான். இப்போ சனியுடைய பார்வை ராகுவின் மேலே இருக்கும் பொழுது இது பேசிக்கலாக கண்ணில் கேஸ் இல்லை அப்படின்னு ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கும்போது வயிற்றில் ஒரு ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கும்போது அப்பாவுக்கு சில பிரச்சனைகள், இல்லை உங்களுக்கு கால் பாதிப்புகள், சில பேருக்கு வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணுவாங்கள்ல, இந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்கும் பொழுது நடக்கும். ஆனால் என்னென்னா இந்த பார்வை ராகு மேலே இருக்கும் பொழுது இது பணமும் கொடுக்கும், ஹெல்த்தும் கொஞ்சம் படுத்தும். இதை மட்டும் பார்த்துக்கணும். கடைசியாக ஆக்சுவலாக இதுதான் வெடிகுண்டு. உண்மையாக சொல்லணும்னா வெடிகுண்டு. இதுக்கு என்னன்னு நான் சொல்லிடுறேன். இது பார்த்து பயப்பட வேண்டாம். இதுக்கு என்ன இருக்குங்கிறதும் என்ன பண்ணால் சால்வ் ஆகுங்கிறதும் சொல்லிடுறேன். இதில் என்ன இருக்குன்னா, சனி இருக்கக்கூடிய இப்போ நான் கோச்சாரத்தில் வரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில், ரிஷபத்தில் சூரியன் இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் சனி இருந்தாலும், அதே மாதிரி அந்த இடத்துல ராகு கேத்து இருந்தாலும் ஆட் பண்ணிங்க. தனுசுல சூரியன் சனி செவ்வாய் ராகு கேத்து, கன்னியில் சூரியன் சனி செவ்வாய் கேத்து ராகு, எது இருந்தாலும் சரி. ராகு கேத்து ஒன்றா இருக்க தனித்தனியாக இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லும்போது காம்பினேஷனுக்காக சொல்கிறேன். இப்படி இருந்துன்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நடக்கும். ரெண்டாவது, இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் வந்து கேன்சர் மாதிரி விஷயங்கள்லாம் உருவாகும். ஸோ இப்படி இருக்குன்னா வீட்டில் கண்டிப்பாக பார்த்துக்கணும். இதுக்கு எளிய பரிகாரம் என்னென்னா, மருந்தீஸ்வரர் திருக்கோவில் சென்னையில் இருக்குது. அப்படி விட்டிங்கன்னா சுவாமி மலை முருகனை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். இது வந்து ஒரு அலர்ட் தான். இந்த மாதிரி இருக்குன்னா இது இப்போ நான் காட்டுறேன்னா இதுக்கு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே இதை ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க நீங்கள். ஏன்னா சனி வர்றதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிருவான்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த மாதிரி இருக்கிற காம்பினேஷனுக்கு இது ஜஸ்ட் ஒன்று எவிடன்ஸ், கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. கண்டிப்பாக சார். இந்த ராசி கட்டங்களை வச்சு உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு நீங்களே பார்த்துக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வாழ்க்கை சூப்பராக அபாரமாக இருக்கும். இந்த இடத்துல கவனமாக இருக்கணும், இந்த இடத்துல உடல் சார்ந்த விஷயங்களில் கவனம், இது ரொம்பவே டேஞ்சர், ரொம்ப பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை ஒரு சார்ட் வச்சு நாங்களே பார்த்துக்கிற மாதிரியான விஷயம் சொன்னீங்க. நிச்சயமாக இதை பார்க்குற மக்கள் வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து நமக்கு இந்தந்த இடத்துலலாம் இது இருக்குது, நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தெளிவு அவங்களுக்குமே கிடைக்கும் சார்.
சரி, இப்போ என்னதான் நம்ம வந்து ராசி கட்டங்களை வச்சு உங்களுடைய கிரகம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் எங்களுக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாதுங்க, 12 ராசி இதுக்கு வந்து சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும், நாங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எங்களுக்கு எந்த விஷயம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லுங்கன்னு காத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக அடுத்த வீடியோவில் 12 ராசிக்குமான சனி பெயர்ச்சி பலன் பார்த்துடலாமா சார்? தாராளமாம்மா. ஸோ உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றிமா, வணக்கம். VVD 8 years of legacy in consumer goods. மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் AMR சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் 4 ரோடு சேலம். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.